தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. டாக்டர் ஐசிரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர ஏப்ரல் 30 முதல் உலகெங்கும். ஸ்ரீ சாய் சில்க்ஸ் ராஜியோட கொலைக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு? இந்த கொலையில யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க? ராஜியோட குழந்தைகளுக்கு இதுக்கப்புறம் அவங்களோட நிலை என்ன? இந்த மாதிரியான விஷயங்களை டீட்டெயில்டா இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அண்ட் வெல்கம் டு நிக்கிஸ் நியூஸ் ரூம். இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஸ்ரீ சாய் சில்க்ஸோட ஓனர் ராஜி என்கின்ற நாகலட்சுமி 27 ஏப்ரல் தன்னோட வீட்டில் தன்னோட கணவரால் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த கணவருமே சூசைட் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் பற்றி வெளிவந்த நியூஸ் என்னன்னா, சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு ராஜியோட இளைய மகன் காலேஜ் முடிச்சுட்டு 3 மணி போல் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் வீட்டில் ஃபுல்லாக ரத்த கரையோட ஃபுட் பிரிண்ட்ஸ் நிறைய பார்த்துருக்காங்க. ஒரு ரூமில் தன்னோட அம்மா ராஜி வந்து வெள்ளத்தில் இருந்திருக்காங்க. இன்னொரு ரூமில் அவங்க அப்பா சுப்பிரமணி அவர்கள் இருந்த நிலையில் இருந்திருக்காங்க. இவங்க உடனே வந்து போலீஸ்க்கு அலர்ட் பண்ணி போலீஸ் வந்து உடல்களை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பியிருக்காங்க. போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ராஜிக்கும் சுப்பிரமணியக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. 2 வருஷமாவே இவங்களுக்கு நடுவில் வந்துட்டு நிறைய வாக்குவாதங்கள், நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. கடன் தொல்லைகள்னால வந்து இவங்களுக்கு நடுவில் வாக்குவாதங்கள் இருந்திருக்கு. சுப்பிரமணிக்கு வந்து ராஜி மேலே வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அவங்க வந்து அவங்களோட ஷாப்புக்காக யார்கிட்ட பேசுகிறாங்க, யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த விஷயத்தில் வந்துட்டு சுப்பிரமணிக்கு பயங்கரமாகவே சந்தேகம் வந்திருக்கு. அந்த பிரச்சனையுமே இவங்களுக்கு நடுவில் போயிட்டு இருக்கு. அண்ட் சுப்பிரமணியம் அவங்களுக்கு எந்த வேலையும் இப்பொழுதுக்கு இல்லை. அண்ட் அவங்க வந்துட்டு ராஜி கிட்ட காசு வாங்கிட்டு இருந்திருக்காங்க, காசு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்களுக்கு நடுவில் போயிட்டு இருந்திருக்கு. இதில் முக்கியமாக சொல்லப்படுறது வந்துட்டு, சுப்பிரமணிக்கு இவங்க ரீசெண்டாக போட்ட போஸ்ட் எதுவுமே வந்து பிடிக்காம அந்த விஷயமா சண்டை வந்ததாகவுமே சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப ஷாக்கிங்காக வந்த விஷயம் என்னென்னா, சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தன்னோட மகனுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருக்காரு. இந்த மெசேஜை நீ படிக்கிறப்போ நானும் உங்கள் அம்மாவும் உங்க கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. ப்ளஸ் போலீஸ் வந்துட்டு ஒரு விஷயத்தில் சந்தேகப்படுறாங்க. அந்த வீட்டோட கதவு திறந்து இருந்தனால 3ஆவதாக ஒருத்தங்க இதில் இன்வால்வ்டாக இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பார்க்கலாம், இது பற்றின நியூஸ்கள் நிறைய இதுக்கப்புறம் வெளியே வரும். இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. ராஜியை பற்றி பார்க்கணுன்னா, ராஜி இவங்க வந்து ஸ்ரீ சாய் சில்க்ஸை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக 3 வருஷமாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நங்காநல்லூர்லேயும் அண்ணா நகர்லேயும் இவங்களுக்கு கடை இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ராஜி எவ்வளோ ஃபேமஸ்னு. இவங்க வந்து ரெடிமேட் சாரீஸோ ரெடி டு கோ சாரீஸ் டக்குன்னு வேர் பண்ணுற மாதிரி 1 நிமிஷத்தில் 10 செகண்டில் வந்துட்டு சாரீ கட்டிட்டு போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவங்களுக்கு 4லேருந்து 5 பேட்டன்ட் இருக்குது. நிறைய விஷயங்கள் இவங்க வந்து புதுமையாக பண்ணி இனோவேட்டிவாக பண்ணி மற்ற பொட்டிக்லேருந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணி இருந்தாங்க. ப்ளஸ் இவங்களுக்கு எந்த விதமான தொழில் ரீதியாக எந்த விதமான எதிரியோ இவங்க காம்படிஷனாக பார்க்குறவங்களோ யாருமே இல்லை. சுற்றி இருக்கிற எத்தனையோ பொட்டிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க எல்லாமே இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. நிறைய செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும் இவங்களோட சாரீஸ்க்கு கொலாபரேஷன் பண்ணுறதுக்காகவே முன் வந்திருக்காங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் நிறைய ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், நிறைய டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் இவங்களை போல பல சில்க் சாரி பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்க, ஆன்லைனாக இருக்கட்டும் ஸ்டோராக இருக்கட்டும், அவங்களாம் தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்களோட குழந்தைகள், இவங்களுக்கு 2 மகன் இருக்காங்க. ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் மெடிசன் படிச்சுட்டு இருக்காரு, ஒருத்தங்க இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து மெடிசன் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த குழந்தைகளோட நிலை என்னவா இருக்கும்? இவங்களோட மனநிலை என்னவா இருக்கும்? அப்பா அம்மா 2 பேரையும் இழந்து இவங்க இந்த சொசைட்டியில் எப்படி இருப்பாங்க? இந்த சொசைட்டி இவங்களை எப்படி பார்க்கும்? போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் ஒரு விமன் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுங்கிறதுக்காக அவங்களே வந்து ஒரு விஷயம் இனோவேட்டிவாக பண்ணி எல்லார் மத்தியிலையும் வந்து ஒரு நல்ல பேர் எடுத்து நிறைய பேருக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்கிறப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், குடும்ப தகராறாக இருக்கட்டும், தன்னை தடுக்கிற விஷயங்களா இருக்கட்டும், நம்ம வந்து தொழில் ரீதியாக பேசுறத கூட வந்து சந்தேகமாக பார்க்குற விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு இப்படி ஒரு
ட்ராஜிக்கான இன்சிடென்ட்ல போய் முடியுமாங்கிறது நிஜமாலுமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இந்த காலத்தில் நிறைய பெண்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி, சாரியாக இருக்கட்டும், ஹோம் க்ரோன் பிஸ்னஸாக இருக்கட்டும், தனக்கு என்ன வருமோ அதை பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய ஃபேமிலி சப்போர்ட்டிவாக இருக்காங்க. சில இடங்களில் நம்ம சொல்லலாம், இந்த இன்சிடென்ட்லையுமே நிறைய பேர் யோசிக்கலாம், இங்கே ஒரு ஈகோ கிளாஷ் இருக்குமோ, தான் சம்பாதிக்கலாம் ஆனால் மனைவி இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களே, கோடிக்கணக்கு சம்பாதிக்கிறாங்களே, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமா? நிஜமாலுமே இந்த விஷயங்கள், இந்த காரணங்களுக்காக தான் இவங்க கொல்லப்பட்டாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி வேற என்ன இருக்கு, ஈகோவா இருக்கலாமா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சமீபத்தில் பெண்கள் ரொம்பவே முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. அவங்க தனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், வீட்டில இருந்தே பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், குட்டி குட்டி பிஸ்னஸாக இருக்கட்டும், என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறாங்க. நிறைய இடங்களில் ஃபேமிலி அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் பார்க்குறப்போ இதுக்கப்புறம் பெண்கள் வீட்டில் ஃபேமிலி சப்போர்ட்டுக்கு பயப்படுவாங்களா, நிறைய விஷயங்கள் வருமான்ற கேள்விக்குறிகள் நிறைய இருக்குது. நம்மளே சில இடங்களில் கேள்விப்படுறது நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டோம், நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருந்த சந்தேகங்கள் நிறைய வரும். அது ஈகோவாக இருக்கலாம், என்னவா வேணாமல் இருக்கலாம். அதற்காக எல்லாருமே தவறுன்னு சொல்ல முடியாது. ஏதோ சில இடங்களில் அந்த வீட்டில் சப்போர்ட் கிடைக்காம, இல்லைன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதுக்காக இவ்வளோ ட்ராஜிக்காக ஒரு விஷயம் நடக்குமான்னு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். விமன் ஆண்டர்பிரினர்ஸ்னால அந்த குடும்பம் மட்டும் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கிறது இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறவங்க, அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற பெண்கள் முக்கியமாக அவங்க ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்காங்க, ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்காங்க போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. ராஜியை எடுத்துக்கிட்டாலுமே அவங்களால 35க்கு மேலே குடும்பங்கள் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்காங்க. ஸோ ஒரு விமன் இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுனாலையோ, ஒரு குட்டி விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலுமே அதனால் பயனடைகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில இன்சிடென்ட்ஸ் பார்க்குறப்போ நமக்கு நிறைய பயங்கள் வரும், நம்மளோட கான்ஃபிடென்ஸ் நிறைய இடங்களில் டவுன் ஆகும். பட் ஸ்டில் விமன் தே ஜஸ்ட் ரன். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடையறதுக்கு போகிறாங்க. அண்ட் இந்த மாதிரி இன்சிடென்ட் சந்தேகமாக இருக்கட்டும், இதெல்லாம் உறுதியாக தெரியலனாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தளர்வு விமனுக்குள்ளே கொண்டு வரதான் செய்யும். பார்க்கலாம் இந்த இன்சிடெண்ட்டில் இந்த ஒரு வழக்கில் யாரெல்லாம் இருக்காங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்னங்கிறதெல்லாம் இன்னும் சில வீடியோகளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. டாக்டர் ஐசிரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர ஏப்ரல் 30 முதல் உலகெங்கும்.